திரு சூர்யா உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். இந்த எண்ணிக்கைகள் அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நாளைய தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலாக மாறி இருக்குதா? இப்போ நாளைக்கு 58 இடங்களில் தேர்தல் நடக்குது. குறிப்பாக டெல்லியில் 7 இடம், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் எல்லாமே. இப்போ ஜார்க்கண்ட் உதாரணமாக ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டால் கடந்த தேர்தலில் 14 இடங்களில் 12 இடங்கள் ஜெயிச்சிருந்தோம். இந்த ஒரு தொகுதியிலையும் அந்த வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கனாலே மேஜராக 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி இருந்தது. அந்த சிங்பம் அப்படின்ற ஒரு தொகுதியில் வந்து கீதா கோடா அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாபுலால் மராண்டின்னு சொல்லிட்டு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல்வர் பாஜகவை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக போய் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார். அவரும் இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டார். இப்போது ஜார்க்கண்டில் எங்களுடைய டார்கெட் வந்து 14க்கு 14 ரிவைஸ் செய்யப்பட்டு அந்த கருத்து கணிப்புகளில் கூட அது சொல்லப்பட்டது. இப்போ டெல்லியில் 7 தொகுதிகள் இருக்குன்னு சொன்னால், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணாங்க, வெளியே வந்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு அனுதாப அலை வந்துடும் அப்படின்னு காங்கிரஸ்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த களத்தில் பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே தெரில. இன்றைக்கே வந்து ஒரு வேளை சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா அங்கே பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு போட தயாராக இருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப உத்தரப்பிரதேசமே ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்டேட்டாக மாறி இருக்கா? அதை தான் தொடர்ச்சியாக எதிர்கட்சியில் முன்வைக்கிறாங்க. அங்கே களம் மாறுகிறது. திரு ராகுல் காந்தி, சமாஜ்வாடியிலிருந்து தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் வரக்கூடியதை பார்க்குறோம். பிரியங்கா காந்தி ஒரு பெரிய கூட்டத்தை, இது வந்து கடந்த 2019 14 கூட இதே கருத்துருவாக்கம் செய்யப்பட்டது. ஆனால் களத்தில் அந்த மாதிரி நிலவரம் கிடையாது. ஏனென்றால் கடந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி அப்புறமா சமாஜ்வாதி கட்சி அவங்க 2 பேரும் இணைந்து போட்டு கூட அமேத்தி மாதிரி தொகுதியிலையும் ரேபரேலி தொகுதியிலும் அவர்கள் 2 பேரும் காங்கிரஸுக்காக விட்டு கொடுத்து வேட்பாளரை போடாமல் கூட பெருசாக அவங்களால ஜெயிக்க முடியல. இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றாங்க. மைனாரிட்டி வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் 30% மேலே இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த முறை ஓவைசி மாதிரியான ஆட்களாலலாம் வாக்குகள் பிரியல அல்லது மாயாவதியால் பிரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் போன தேர்தலில் தான் ஹையஸ்ட் கன்சாலிடேஷன் ஆச்சு. இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் ஆகுதுன்னா பிரியருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் பகுஜன் சமாஜ் கட்சி தனியாக போட்டி போடுகிறது. அங்கே பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் சேர்ந்ததுனால கடந்த தேர்தலில் ஆல்மோஸ்ட் 100% கன்சாலிடேஷன் தான் போன தேர்தலே நடந்தது. அப்படியுமே அவர்களால் 16 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது, காங்கிரஸ் சீட்டோடு சேர்த்து. இப்போ இது எல்லாம் நம்ம உள்ள மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணுறதை விட ஒரு மேக்ரோ அனாலிசிஸ் பண்ணோம்னா 190 இடங்கள் வந்து பிஜேபி காங்கிரஸ்க்கு இந்தியா முழுக்க நேரடி போட்டி. ரீஜனல் கட்சிகளோட பாரதிய ஜனதா கட்சிக்கு 185 தொகுதிகளில் போட்டி. இந்த 375 தொகுதி தான் நாங்கள் வந்து ஏ கேட்டகரி சீட்ஸ்னு வச்சுருக்கோம். இப்போ பி கேட்டகரி சீட்ஸில் வந்து 440 மீதி இடங்கள், அதாவது 65 இடங்கள் பி கேட்டகரி சீட்ஸ். மொத்தமே எங்களுடைய இன்டர்னல் கால்குலேஷன் படி ஏபி 375 65. இப்போ இந்த காங்கிரஸ்க்கு எதிராக 190 இடங்களில் போட்டி போடுறதுல கடந்த தேர்தலில் 175 இடங்கள் ஜெயிச்சிருந்தோம். அதில் முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா 175 இடங்களில் 140 இடங்கள் 50% மேலே ஓட்ஸ் போலானது. உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் மாதிரி இந்த மத்திய மண்டலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில். இப்போது இவங்க சொல்கிற மாதிரி ரிவர்ஸ் ஆகணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10% 15% ஸ்விங் ஆனால் தான் இவங்களுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அவ்வளோ பர்சன்டேஜ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு இன்சிடென்ட்டோ இல்லை அதற்கான எந்த சாத்தியக்கூறோ எதுவுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் 19 ஒரு கூட்டணி இல்லை, இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியாக இருக்காங்க. அது நான் பலமுறை வந்து டிகோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். யூபிஏ கூட்டணின்னு கடந்த தேர்தலில் இருந்த அதோடைய நீட்சியாக தான் இதை பார்க்குறேன். பெருசாக வித்தியாசம் வந்து ஒன்று தான். ஆம் ஆத்மி கட்சியோட காங்கிரஸ் போட்டி போடுது. அது போக சமாஜ்வாடியும் காங்கிரஸ் இந்த முறை ஒன்னா தானே நிக்கிறாங்க. ஆனா போன டைம் பகுஜன் சமாஜ் கட்சியோட இருந்தாங்க. அது வேற இது வேற இல்ல. இந்த காம்பினேஷனே மாறுதுல. தேசிய கட்சியும் மாநிலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய மாநில கட்சியும் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ்க்கு வந்து 4% வாக்கு வங்கி இருக்கு உத்தரப்பிரதேசத்தில். அப்போ அவங்க சமாஜ்வாதியோடு சேர்றதுனால பெருசா பாதிப்பு ஏற்படாது அப்படின்றது எங்களுடைய கருத்து. இப்போ நாங்க மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய 2 கேள்விகள். ஒன்று, நீங்க சொல்லக்கூடியபடி வட இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு அலை கம்மியாகிறது, மவுசு குறையுது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் துணிந்து அமேதி தொகுதியிலே போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்கே போட்டி போடாமல் இன்னும் சேஃபர் கான்ஸ்டியூன்னு சொல்லக்கூடிய ரேபரேலிக்கு அவர் போயிருக்காரு. ரேபரேலியும் யூபியில் தானே இருக்குது. யூபியில் தான் இருக்குது. பட் அமேத்தியில் தானே அவர் 3 முறை எம்பியாக இருந்தார், ஒரு முறை தோற்றார். இப்போது இன்னொரு கேள்வி எங்களுக்கு என்ன எழுதுனா, இப்போ 300 இடங்கள் வெல்வோன்னு புதுசாக ஒரு கோஷத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நேற்று பிரதமர் வந்து ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் சொன்ன மாதிரி நான் வந்து 400 இடங்கள் ஜெயிப்போன்னு சொன்னேன். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீ 400 ஜெயிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வெற்றிக்கு தேவை 272 இடங்கள் தான் தேவை அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்போ இவங்க 300 இடங்கள்னு யுனைட்டடா சொல்றதுக்கான காரணமே அந்த 400ன்றத முதல்ல அவங்க வந்து
கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் கிட்ட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எங்க கேடர்ஸ்க்கும் நல்ல முறையில் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அப்படின்றது ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றதுனால தான் புதுசா 300 பிரதமரே அந்த 400ங்கிற எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டாரு. அப்போ அது என்னவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? அதெல்லாம் இல்லை, சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. நாங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்காது 400 இடம்னு. உத்தரப்பிரதேசத்திலே இப்போ பத்திரிகையாளர் சமூக ரொம்ப சிம்பிளா இவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், நீங்க இப்ப தென்னிந்தியால எத்தனை இடங்கள் இருக்கு? தென்னிந்தியாவில் 130 140 இடங்கள், 129 132. இதுல காங்கிரஸ் இதுல மட்டுமே 45 இடங்கள்ல இருந்து 50 இடம் வெற்றி பெறுவோம் அப்படின்றாங்க. இல்ல ரொம்ப குறிப்பா கர்நாடகால கடந்த முறையும் 52 இடங்கள்ல மெஜாரிட்டி தென்னிந்தியாவில இருந்து வந்து, குறிப்பா கேரளா, தமிழ்நாடு. அதான் சார், கர்நாடகால ஒரே ஒரு இடம் வின் பண்ணாங்க சார். இந்த முறை அவங்களுக்கு வந்து அங்க 15 இடம் வரும்னு, ரொம்ப அதுல ஹாஃப் ஆஃப் தி சீட்ஸ் நாங்க வின் பண்ணுவோம் வாய்ப்புகளே கிடையாது. அதாவது 2009 பிஜேபி மிக மோசமான ஒரு தோல்வி கடந்த 30 ஆண்டுகள்ல. அந்த தேர்தலே 18 இடங்கள் கர்நாடகாவில் ஜெயிச்சிருந்தோம் நாங்க. நான் மீண்டும் சொல்றேன், பிரதமர்னு வரும்போது மக்களுடைய சாய்ஸ் தெளிவா இருக்கு. இதே மாநில தேர்தல் இதே மாநிலங்களை நடத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ மோடின்ற லீடருக்கு ஈக்குவலண்டா இந்த அதுதான் இன்னைக்கு தலைப்பு அல்லது இன்னைக்கு விவாதத்தினுடைய அடிப்படையே அதுதான். நீங்க சொல்ற மாதிரி மோடி அப்படிங்கிற தலைவருக்கான பாப்புலாரிட்டி, அவருக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய அலையாக கடந்த தேர்தல்கள் இருந்தது. இந்த முறை இருக்கிறதாங்கிறத அடிப்படை கேள்வி அப்படிங்கறத நிச்சயமா இருக்கும். எப்படி சொல்லனா, போன முறை 39% வாக்குகள் பிஜேபி மட்டும் வாங்கினது. குறைந்தபட்சம் 4-5% அதிகமாகும். அது வந்து மோடியினுடைய அலையினுடைய நீட்சியாக தான் நீங்க எடுத்து. ஓகே திரு கோவண்ணா, இந்த மோடி அலை இன்னும் கூடுதலாக தான் இருக்குது அல்லது அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அலை இல்லை அப்படின்னா வேற எங்கேயாவது ஒரு அடுப்பு வரணும் இல்லையா? அப்படி எங்கே வந்திருக்குதுங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை நரேந்திர மோடி தொடக்கத்தில் வந்து பாஜக அரசினுடைய சாதனைகளை பற்றிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்த பிறகு அவருடைய பேச்சு வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிட்டார். அப்பதான் வருது தேர்தல் அறிக்கையை நீங்க ரொம்ப முதல் கட்ட தேர்தல் கொஞ்சம் முன்னாடி தானே. பொதுவாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையை பேசுவோம், அதுல இருக்க ஃபிளாஸை சொல்லணும். இல்ல, அவர் என்ன பண்ணாரு, எங்கள் தேர்தல் அறிக்கையில இல்லாததையெல்லாம் இட்டு கட்டி கற்பனையா நிறைய பேசினார். அந்த பேச்சு வந்து ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிறவர், 11 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டு காலம் பிரதமராக இருப்பவர், அந்த பதவிக்கு கூட மரியாதை கொடுக்காம அந்த பதவிக்கு இழுக்கு ஏற்படுகிற வகையில் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம்கள் என்றோ வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்றோ அந்த மாதிரி எந்த வார்த்தையும் இல்லாத போது இவராக கற்பனை பண்ணி இந்த தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல் இருக்குன்னு சொன்னாரே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதில் என்ன நியாயம் இருக்கிறது? எவ்வளோ பெரிய அபவாதம் இது. ஒன்று. ரெண்டாவது, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு பரப்புரை சார். நீங்க பல முறை இதை பேசிட்டே இருக்கீங்க. கோபண்ணா, நிகழ்காலத்துக்கு வாங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல இந்த எண்ணிக்கை எங்க இருந்து உங்களுக்கு வருது? அதை விட்டுட்டு முதல் கட்டத்துல பரப்புரையில இதை பண்ணா, ரெண்டாவது கட்டத்துல நான் என்ன கேக்குறேன் சார், திருப்பி மோடி எதிர்ப்பு மட்டுமே வெற்றிக்கு போதுமா? அப்ப என்ன நீங்க வைக்கிறீங்க சொல்றேன். அவருக்கு வந்து சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாத நிலையில இது போல திரும்பிவாதங்களை செய்தார். அதுலயும் பலன் கிடைக்காத நிலையில் தான் நாளுக்கு நாள் அவரது உரை வந்து தரம் தாழ்ந்து கீழே போவதற்கு காரணம் கள நிலவரம் அவருக்கு எதிராக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு மகாராஷ்டிரா எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நாங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். அதே போல் வந்து கர்நாடகா, அதே போல பீகார்ல பெரிய பாதிப்பு ஒன்றும் உண்டாக்க முடியாது. நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் இன்னும் வலுவா வச்சிருக்கிறார். நிதிஷ்குமார் ரொம்ப அன்பாப்புலர் ஆயிட்டாருங்க அங்க. அவர் லையபிலிட்டி, he has become more liability to NDA. இப்போ சமீப காலமா கிரெடிபிலிட்டி போயிடுது அவருக்கு. சரி, இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறிய பிறகு அவருடைய கிரெடிபிலிட்டி டோட்டலா போயிடுது. அடுத்தது தேஜஸ்வி யாதவுக்கு வருகிற கூட்டம், அங்க லாலுவுக்கு இருக்கிற செல்வாக்கு, அதெல்லாம் வந்து ஓபிசி. காங்கிரஸ் எங்க கூடுதலா அவர் என்ன கேக்குறாரு, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் வைக்கிறார் சார். 190 இடத்துல நாங்க நேரடியா போட்டி போடுறோம். பிஜேபி காங்கிரஸ் போன முறை 175 இடத்துல வெற்றி பெற்றோம். இந்த முறை அதை விட அவங்களால கூடுதலா வெற்றி பெற முடியுமாங்கிற கேள்வி வைக்கிறார். பிரச்சனையே இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை எது சாத்தியமாக்கும்னா காங்கிரஸ் பெறப்போருடைய எண்ணிக்கை தான். அது எங்க சாத்தியப்படும்? எங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பெரிய அளவில் வெற்றியை பெற போகிறோம். கேரளா பெரிய அளவுன்னு சொல்லல, கார்கே அவர்களே 50% வெற்றியை பெறுவோங்கிற நிச்சயம் பெறுவோம். அதே போல கேரளா, தமிழ்நாடு ஏற்கனவே இருக்கிறது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே நீங்க அப்புறம் தெலுங்கானா இருக்கு எங்களுக்கு.
அதுக்கப்புறம் தெலுங்கானால என்ன சொல்றாங்க, பிஆர்எஸ் உடைய வாக்குகளும் எங்களுக்கு வருது, பிஜேபி எண்ணிக்கை தெலுங்கானாலையும் கூடுறாங்க. ஆந்திரா தான் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லையே தவிர தெலுங்கானா மிக சாதகமாக இருக்கிறது. அடுத்தது மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசத்தில் இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் கலந்துக்கிற கூட்டம் இந்த மேடைக்கு போக முடியல. போனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும், ஜன நெரிசல், மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கூட்டத்தை ரத்து செய்து வருகிற அளவுக்கு மக்கள் வந்துங்க. அந்த காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அகிலேஷ் யாதவ் அண்ட் ராகுல் காந்தி காம்பினேஷன். ஏற்கனவே கூட நான் கூட்டணிலாம் இருந்திருக்கோம். ஆனா இந்த முறை அடிப்படையில் அவர் வைக்கக்கூடிய அல்லது தொடர்ச்சியா பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு சதவீதம் ரொம்ப அதிகம். 2019 20% வின்னிங் மார்ஜின் எப்படி மாத்துவாங்க? 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு. ஒரு கட்டுரையை நான் படித்தேன். அங்கே என்ன சொல்கிறாங்க, 2014 2019 வாக்களித்த பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள், மோடிக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிப்பதாக இல்லை. காரணம் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, விவசாயிகளுடைய உத்தரப்பிரதேசத்துல மட்டுமல்ல இந்தியா முழுவதும். அங்க என்ன சொல்றாங்க, கம்யூனல் போலரைசேஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகி ஆதித்யநாத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குங்க, அதுவே இன்னும் கூடுதல் பலம் அப்படிங்கிறாங்க. இல்ல, யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து அந்த கம்யூனல் போலரைசேஷன் எதிர்பார்த்த அளவுக்கு அங்க நடக்கல. ராமர் வந்து அவர் பெரிய அளவுல உதவல. ராமர் கோயில் கட்டினா ஸ்வீப் பண்ணுவீங்க, வெற்றி பெற்று வந்தார். சட்டமன்றத்துக்கு 2வது முறை வெற்றி பெற்று முதலமைச்சர். ராமர் கோயிலை கட்டிட்டா இந்த தேர்தலில் மோடி வேவ் வரும்னாங்க. மோடி வேவ் கிடையாது, கம்யூனல் வேவ் கிடையாது. ஆக எந்த விதமான வேவும் கிடையாது. எந்த வேவும் இல்ல, எந்த வேவும் இல்ல. அப்ப எப்படி உங்களுக்கு வாக்குகளா மாறும்? எங்க இந்தியா அந்த இடத்துல இந்தியா வேவோ ராகுல் வேவோ அலையோ மாறி இருக்கணும்ல. மோடி என்ப தனிநபர், ஜனநாயகத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்வாதிகாரியாக ஒரு அதிபர் மாதிரி செயல்படுறார். அப்படித்தான் அவருடைய பரப்புரை இருக்கு, அப்படித்தான் அவர் பேசுகிறார். தான் பேசுவதெல்லாம் வந்து நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. நிச்சயம் சார், கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களும் எந்த வெற்றியும் உத்தரப்பிரதேசத்தில் பெறல, சமாஜ்வாதியில எந்த வெற்றியும் வரல. 2019 சார் 2 பேருமே வெற்றி பெறல. இந்த முறை 2 பேரும் சேர்ந்து வெற்றி வரும்ன்றீங்களா? அதுக்கு என்ன அடிப்படை, என்ன மாற்றம் நிகழ்ச்சி களத்தில்? ஒரு வாக்காளர் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ அல்லது கேரளாவோ எங்க இருந்தாலும் ஒரு வாக்காளர் இந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் என்ன பயனடைந்தோம் அப்படின்னு பார்க்குறப்போ எந்த பயனையும் முழுமையாக இல்லாம வேலையில்லா திண்டாட்டம் வந்து கிட்டத்தட்ட 1.8 கோடி பேர் புது வாக்காளர்கள். இன்னைக்கு ILO சர்வே படி 83% ஆஃப் தி யூத்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் உச்சகட்டத்தில் இருக்கு. இவங்க யாரும் இவருக்கு வாக்களிப்பதால் நான் கேட்கிறேன், வெறும் ராமர் கோயில சொல்லினா மக்கள் பிரச்சனையை தீர்த்து ஓட்டு போட்டுருவாங்களா? அந்த காலம் மலையது. எத்தனை தடவை நீங்க ராமர் கோயிலையும் பாபர் மசூதியும் சொல்லி ஜெயிக்க முடியும்?